ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கலெக்ஷன்ஸ். நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி 1 ரூபா தாள், 5 ரூபா தாள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா தாள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கில் போகும், லட்சக்கணக்கில் போகும் அப்படிலாம் சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன சேல் வீடியோ நான் வந்து சேல் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது. ஒரு சின்ன சேல் வீடியோ ஒன்று கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க, சரிங்களா? இன்ஸ்டாகிராமோட ஐடி கொடுத்துருக்கேன், ஜாய் கலெக்ஷன் 03ன்னு இருக்கும். இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி வாங்க. ரெகுலர் கஸ்டமர் யாராவது இருக்கீங்க அப்படின்னா என்னோட பர்சனல் நம்பர் இருக்கும். பர்சனல் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி இதை வந்து ஐட்டமாக புக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். 5 ரூபாய் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 10 நோட்டு வந்து கொடுத்துருக்கேன். 2 காந்தி போட்டது, மீதிலாம் பார்த்தீங்கன்னா அசோக சின்னம் போட்டது. ஓகேங்களா? 10 நோட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபாயில் சேட்டிலைட் நோட்டு வந்து கொடுத்துருக்கேன். சேட்டிலைட் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 நோட்டுகள் இருக்கும், சரிங்களா? எதுவும் டேமேஜ் ஆன நோட்டெலாம் இருக்காது, எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய நோட்டுகள் தான். ரேட்டு சொல்கிறேன், சரிங்களா? ரேட்டு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க. 1 ரூபாயில் பார்த்தீங்கன்னா இந்த 1 ரூபா இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 நோட்டு நம்ம இருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? அது எத்தனை நோட்டு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஒரு நோட்டு மட்டும் தான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இன்னும் ஒரு நோட்டு வந்து ரொம்ப இது ஒரு நோட்டு இருக்கு இல்லையா, இந்த ஒரு நோட்டு வந்து கண்டிஷன் கம்மியாக இருந்துச்சு. அடுத்தது 2 ரூபாயில் உங்களுக்கு புளி போட்டது, ஐஜி பட்டேல் இஷ்யூ. அது ஒரு சீக்வன்ஸாக தான் இருக்கும், இந்த சீரியல் நம்பர் மாதிரி இருக்குல்ல, ஒரே பண்டில் இருந்த நோட்டுகள் தான். இதில் வந்து ஒரு 6 நோட்டுகள் வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 ரூபாயில் படகு போட்ட நோட்டு வந்து 2 இருக்கும், மயில் போட்ட நோட்டு வந்து 1 இருக்கும், 500 ரூபாத்தில் வந்து 1 கொடுத்துருக்கேன். இது மொத்தமாக என்ன ரேட்டு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பார்சல் சார்ஜோடு சேர்த்து 500 ரூபா. நோட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 400 ரூபா. கம்பைன் ஷிப்பிங் இருக்குல்ல, என்கிட்ட ஏற்கனவே நீங்கள் பார்சல் வாங்கியிருப்பீங்க. அந்த மாதிரி நபர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா 400 ரூபா மட்டும் பே பண்ணிக்கோங்க. பார்சல் அனுப்பும்போது மொத்தமாக அனுப்பி விட்ருவேன். முதல் முறையாக இந்த ஐட்டம் வாங்குறீங்க அப்படின்னா 100 ரூபா வந்து கம்பல்சரி ஷிப்பிங் வந்து பே பண்ணி ஆகணும். 400 ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்து ஒரு 100 ரூபா வரும். தேவை இருக்கக்கூடிய நபர்கள் புக் பண்ணிக்கோங்க. இந்த 5 ரூபாய் நோட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் டீலர்கள்ட்ட கொடுக்குறீங்க, சரிங்களா? நீங்கள் ஒரு வியாபாரிகிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா 5 ரூபாய் 50 பைசா கொடுத்து தான் வாங்குவாங்க. அதுக்கு மேலே இந்த நோட்டுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. 6 ரூபா கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? 5 ரூபாய் 50 பைசா. நோட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இந்த நோட்டு இருக்கு இல்லையா, இதை விட ஃப்ரெஷ்ஷுன்னு ஒன்று சொல்லுவேன், யூஎன்சின்னு சொல்லிட்டு நம்ம இதில் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி நோட்டுகள்லாம் கொடுத்தீங்கன்னா 7லேருந்து 8 ரூபாய் வரைக்கும் எடுப்பாங்க. நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. இந்த 2 ரூபா நோட்டு இருக்கு இல்லையா, சேட்டிலைட் போட்டது, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்க நோட்டு, சரிங்களா? நல்ல ஃப்ரெஷ்ஷாக நோட்டு இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட இருந்து 7 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. பெரும்பாலும் சேல்ஸ் பண்ணுற ரேட்டே வந்து 8 ரூபாய்க்குலாம் நானே கொடுத்துருக்கேன், சரிங்களா? என்னோட குரூப்பில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும். 8 ரூபாய்க்கு இதே நோட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கண்டிஷனு மிக்ஸ்டாக வரும், சரிங்களா? ஒரு 500 நோட்டு 600 நோட்டு கொடுக்கும்போது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய நோட்டுகளும் இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த நோட்டெலாம் பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய நோட்டு தான். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து 7 ரூபா ரேஞ்சில் தான் வந்து கணக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். மொத்தமாக 400 ரூபா சொன்னோன்னா அதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன்றதை சொல்கிறேன், ஓகேங்களா? அடுத்தது சொல்கிறேன் நான். இப்போ இந்த ஒரு ரூபா நோட்லாம் இந்த கண்டிஷனில் எட்டு போய் கொடுத்தீங்கன்னா 2 ரூபா 50 பைசா 3 ரூபா அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. ஓரளவுக்கு நல்லா கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 7 ரூபா ரேஞ்சில் வந்து வாங்க ஆரம்பிப்போம். ஓரளவுக்கு நல்லான்றது யூஎன்சி, சரிங்களா? அதுவே இந்த பெரிய ஒன்று போட்டிருக்கு இல்லையா, இந்த மாதிரி நோட்லாம் வரும்போது 12 ரூபாய் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்னரோட கையெழுத்து முக்கியம், சீரியல் நம்பர் வந்து முக்கியம். இப்போ இந்த சீரியல் நம்பர் பாருங்களேன், 771717. இப்போ 171717ன்னு வந்தால் விலை அதிகம். அதே மாதிரி எல்லா நம்பரும் 7ஆக இருந்தால் சாலிட் ஃபென்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுவுமே வந்து உங்களுக்கு விலை அதிகம். அப்படி இல்லை அப்படின்னா 771 மறுபடியும் 771ன்னு வந்தாலும் விலை அதிகம். 717717 டபுளிங் நம்பர், ட்ரிப்ளிங் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் வந்தாலும் உங்களுக்கு விலை அதிகம். ஒரு நோட்டை நீங்கள் வியாபாரம் பண்ணுறது முடியும், எல்லா விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும். அதெல்லாம் கவனிச்சா தான் உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். 1 ரூபா தாளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் இல்லையா, குறைந்தபட்ச விலை 2 ரூபாய்க்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் கிழிஞ்சது, ஒட்டு போட்டது, அழுக்காக இருக்க நோட்டுகள்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா படகு போட நோட்டு, இந்த நோட்டை நிறைய நண்பர்கள் வைத்திருக்கீங்க. இந்த நோட்டோட குறைந்தபட்ச விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ரூபாய், சரிங்களா? 15 ரூபாயில் தான் வாங்க ஆரம்பிப்பாங்க. 15 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 30 ரூபா வரைக்கும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 30ன்றது 27 28 கண்டிஷன் பொறுத்து, கவர்னரோட கையெழுத்து பொறுத்து உங்களுக்கு விலை கொடுத்து வாங்குவாங்க. அதிகபட்ச விலை 30 35 ரூபாய் வரைக்கும் போகலாம். ஒருவேளை கேஆர் புரி, ஜெகநாதன் இந்த மாதிரி கையெழுத்துலாம் வச்சுருக்கேன், அமிதாப் கோஷ், எல்கேஜா அப்படிலாம் கையெழுத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி கையெழுத்துக்கள்லாம் மாறும்போது உங்களுக்கு 100 ரூபா 120 ரூபா 130 ரூபா வரைக்கும் கொடுத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மயில் போட்ட நோட்டு, இந்த நோட்டுமே நிறைய நண்பர்கள் வச்சுருக்கு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்ச் தான், அந்த 15 ரூபாய் ரேஞ்சில் தான் மார்க்கெட்டில் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. 15 ரூபாய் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன், சரிங்களா? அதோட ரொம்ப கண்டிஷன்லாம் கம்மியாக இருக்கும், 12 ரூபா 13 ரூபாய்க்குலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் வரும். குறைந்தபட்ச விலை 15 ரூபாயில் ஆரம்பித்து அதிகபட்ச விலையாக 30 ரூபா 35 ரூபாய் வரைக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய நோட்டுகள் வாங்குவாங்க. அதுவே நல்ல சிக்னேச்சர்ஸ்லாம் இருக்குது, நல்ல கையெழுத்து, கேஆர் புரி இருக்குது, ஜெகநாதன் இருக்குது. இந்த மாதிரி கையெழுத்துக்கள்லாம் மாறும்போது அதுக்கான விலையை வந்து கொடுத்துவாங்க. 70 ரூபா 80 ரூபா 90 ரூபா அந்த மாதிரி விலையும் உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு 500 ரூபாய் நிறைய நண்பர்கள் வைத்திருக்கீங்க. இந்த ஒரு 500 ரூபாயும் அதே கதை தான். இந்த நோட்டு நார்மலாக நீங்கள் வாங்குறீங்க, ஹோல்சேல் எட்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து 20 ரூபா 25 ரூபாய் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 35 ரூபாய் 40 ரூபாய் 50 ரூபாய் 60 ரூபாய் நோட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா 70 ரூபா 80 ரூபா 90 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க.
இதே வந்து உங்களுக்கு சிக்னேச்சர் வைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவோம், இன்செட்டுன்னு சொல்லுவோம். ஒரு இஷ்யூக்கும் நிறைய தகவல்கள் மாறும். இதெல்லாம் மாறும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி விலை வந்து வைத்து கொடுப்பாங்க. நான் கொடுத்துருக்கக்கூடிய நோட்டுகள் செக் பண்ணிக்கோங்க. மொத்தமாக எத்தனை நோட்டு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 400 ரூபா ப்ளஸ் பார்சல் சார்ஜ் 100 ரூபா வரும். தேங்க்யூ.